10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை ஊழியர்கள் பல்வேறு பகுதிகளிலும் நள்ளிரவிலும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வருவாய்த்துறையில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், மேம்படுத்தப்பட்ட ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் பல்வேறு கட்ட ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக 3ஆம் கட்டமாக தொடர் காத்திருப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். நெல்லை மாவட்ட ஆட்சியரகத்தில் அலுவலக உதவியாளர் முதல் வட்டாட்சியர் வரையிலான அனைத்து நிலை ஊழியர்கள் போராட்ட களத்திலேயே படுத்துறங்கி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு வட்டாட்சியர் அலுவலகத்தில் நள்ளிரவில் வருவாய்த்துறை ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இரவு பகலாக நடைபெற்ற காத்திருப்பு போராட்டத்தில் வட்டாட்சியர், துணை வட்டாட்சியர், வருவாய் ஆய்வாளர் அலுவலகங்களில் பணிபுரியும் 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றும் வரை காத்திருப்பு போராட்டம் தொடரும் என முழக்கங்களை எழுப்பினர். தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நள்ளிரவிலும் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. அரியலூர் மாவட்டத்திலே கிட்டத்தட்ட பெண்கள் உட்பட அனைவரும் விடிய விடிய காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம். தொடர்ந்து நாங்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடுவோம். இன்னும் இதை ஏற்காத வரையில் முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று அரசாணைகளை வெளியிட வேண்டும், அழைத்து பேச வேண்டாம், அரசாணைகளை வெளியிட வேண்டும் என நாங்கள் கண்டனமாக இதை வலியுறுத்துகிறோம். இதற்கு மேலும் எங்களை அழைத்து பேச எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாங்கள் இதை தொடர்ந்து 7ஆம் தேதி நாங்கள் சிஆர்ஐக்கு எல்லாருமே போய் காத்திருப்பு போராட்டத்தில் அனைவரும் கலந்து கொண்டு எங்களுடைய அரசாணைகளை பெறும் வரை நாங்கள் போராடுவோம். அதற்கும் மேலாக நாங்கள் தேர்தல் பணிகளை அதற்கும் செவி சாய்க்காமல் இருந்தால் தேர்தல் பணிகளை புறக்கணிப்போம் என்றும் இதன் மூலம் நாங்கள் கண்டனமாக வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் பதிவு செய்து கொள்கிறோம். வருவாய்த்துறை அலுவலர்களின் போராட்டத்தால் பொதுமக்களுக்கு அரசு சேவை கிடைக்காத சூழல் ஏற்பட்டிருக்கிறது.